10 மாநிலங்களில் 77 தொகுதிகளில் இன்று நடந்த வாக்குப்பதிவில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களும் திரை நட்சத்திரங்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இந்திய மக்களவைக்கான 6வது கட்ட தேர்தல் இன்று நடைபெற்றது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் தனது வாக்கை பிரதமர் மன்மோகன் சிங் பதிவு செய்தார். அப்போது நாட்டில் மோடி அலை எதுவும் வீசவில்லை, அதோடு காங்கிரஸ் தனது செல்வாக்கை இழந்துவிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலம் இட்டாவா மாவட்டத்தில் சஃபாய் நகரில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் வாக்களித்தார். அதே பகுதியில் அகிலேஷ் யாதவ் தனது மனைவி டிம்பிள் யாதவுடன் சென்று வாக்களித்தார். नेताजी समाजवादी पार्टी और कई वरिष्ठ नेता अलग अलग दल अखिलेश जी मोदी की लहर है क्या तय भी कर रहे हैं। अखिलेश जी मोदी की लहर है क्या भी हैं मोदी की। मैं समझता हूँ चुनाव के बाद तीसरा मोर्चा दिखाई देगा जो कि एक विकल्प देगा देश में सेकुलर सरकार का और समाजवादी विचारधारा से आगे चलेगा। தெற்கு மும்பையில் தொழிலதிபர் அனில் அம்பானி வாக்களித்தார். பிரபல நடிகர் அமீர் கான் தன் மனைவி கிரண் ராவுடன் மும்பையில் தனது வாக்கை பதிவு செய்தார். आज यहाँ मुंबई में वोटिंग चल रही है और मेरी पत्नी किरण और मैं हम दोनों आए हैं और मैं हर एक हिंदुस्तानी से ये कहना चाहूँगा कि ये बहुत ही एक इम्पॉर्टेंट प्रोसेस है हमारे लोकतंत्र का। वैसे तो हमें हमारे लोकतंत्र के साथ हर दिन जुड़े रहना चाहिए, लेकिन ये दिन तो बहुत खास है हम सबके लिए। முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தன் மனைவி அஞ்சலியுடன் சென்று மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். I think in a democratic nation of ours, every eligible voter must make an effort to vote, and that's the only reason I'm here. I mean, it's normal. From the voting point of view, what would you like the government that comes in to do? No, I don't want to get into all that, but I'm just wanting to say that it's important to vote because. வடக்கு மும்பையில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத்தின் சகோதரி பிரியா தத் தனது வாக்கை பதிவு செய்தார். பாலிவுட் நட்சத்திரங்களான தர்மேந்திரா, சோனம் கபூர், சன்னி தியோல் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மும்பை செம்பூர் பகுதியில் நடிகை வித்யா பாலன் தனது குடும்பத்தாருடன் வாக்களித்தார். रिस्पॉन्सिबिलिटी भी है मेरी और उसके अलावा अगर मैं चाहती हूँ कि देश में कुछ भी बदले तो ये मेरी जिम्मेदारी है। अगर कल मुझे किसी भी चीज़ से दिक्कत हो रही है, अगर मैं किसी पे उंगली उठाना चाहती हूँ तो पहले उंगली पर ये होना बहुत जरूरी है. இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்ததால் வாக்குச்சாவடிகள் களை கட்டி இருந்தன.